வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 2026 தொடரின் மிக முக்கியமான மற்றும் விறுவிறுப்பான 58வது லீக் போட்டி மே 14 தேதி தர்மசாலா மைதானத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக ஜஸ்பிரித் பும்ரா தற்காலிக கேப்டனாக செயல்பட்டார். டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஜஸ்பிரித் பும்ரா முதலில் பந்து வீச முடிவு செய்தார். இதன்படி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு பிரப்சிம்ரன் சிங் மற்றும் பிரியான்ஷ் ஆர்யா ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினார்கள். இதில் பிரப்சிம்ரன் சிங் ஆரம்பம் முதலே மிக அதிரடியாக விளையாடி பந்து வீச்சாளர்களை திணறடித்தார். மைதானத்தின் நாலாபுறமும் பந்துகளை பறக்கவிட்ட அவர் வெறும் 32 பந்துகளில் 57 ரன்களை குவித்து அசத்தினார். மறுபுறம் அவருக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்த பிரியான்ஷ் ஆர்யா 17 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். நடுவரிசையில் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வெறும் 2 பந்துகளில் 4 ரன்களுடனும் சஷாங்க் சிங் 2 ரன்களுடனும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து பெரும் ஏமாற்றம் அளித்தார்கள். இருப்பினும் இறுதியில் அஸ்மத்துல்லா ஒமர்சாய் களமிறங்கி மும்பை பந்துவீச்சாளர்களின் கனவில் இடியாக இறங்கினார். அவர் வெறும் 17 பந்துகளில் 38 ரன்கள் விளாசி ஒரு சூறாவளி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதேபோல விஷ்ணு வினோத் 8 பந்துகளில் 15 ரன்களையும், கூப்பர் கோனொலி 22 பந்துகளில் 21 ரன்களையும், சேவியர் பார்ட்லெட் 7 பந்துகளில் 18 ரன்களையும் சேர்த்து அணியின் ஸ்கோரை கணிசமாக உயர்த்தினார்கள். இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 200 ரன்கள் என்ற மிக சவாலான இலக்கை நிர்ணயித்தது. மும்பை தரப்பில் ஷர்துல் தாக்கூர் 4 விக்கெட்டுகளையும் தீபக் சாஹர் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். இதனை அடுத்து 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சற்று கடினமான இலக்கை நோக்கி மும்பை இந்தியன்ஸ் அணி மிகுந்த உற்சாகத்துடன் களமிறங்கியது. தொடக்க வீரராக களமிறங்கிய ரியான் ரிகெல்டன் ஆரம்பம் முதலே பஞ்சாப் பந்து வீச்சாளர்களை நாலாபுறமும் சிதறடித்து ஒரு மிகச்சிறப்பான மற்றும் அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தார். அவர் வெறும் 23 பந்துகளில் 48 ரன்களை விளாசினார். ஆனால் மறுபுறம் மூத்த வீரர் ரோஹித் சர்மா சற்று தடுமாற்றத்துடன் விளையாடி ரன் குவிக்க சிரமப்பட்டார். அவர் 26 பந்துகளில் 25 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். அதன் பிறகு களமிறங்கிய இளம் வீரர் திலக் வர்மா அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் வெறும் 33 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 75 ரன்களை குவித்து மும்பை அணியின் வெற்றியை தனி ஒருவனாக உறுதி செய்தார். அவருக்கு துணையாக களமிறங்கிய ஷெர்பேன் ரூதர்போர்ட் 21 பந்துகளில் 20 ரன்கள் எடுத்து தனது சிறப்பான பங்களிப்பை அளித்தார். ஆட்டத்தின் இறுதியில் அதிரடி காட்டிய வில் ஜாக்ஸ் வெறும் 10 பந்துகளில் 25 ரன்கள் குவித்து வெற்றி இலக்கை மிகவும் எளிதாக்கினார். முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 19.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 205 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த மனமுடைக்கும் தோல்வியின் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அணி தொடர்ச்சியாக தனது 5வது தோல்வியை சந்தித்து புள்ளிப்பட்டியலில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆட்டநாயகன் விருது ஆட்டத்தின் நெருக்கடியான கட்டத்தில் களமிறங்கி அபாரமாக விளையாடி அரை சதம் கடந்த திலக் வர்மாவுக்கு வழங்கப்பட்டது. மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.